ஹாய் கைஸ், இப்போ நான் வந்து ஸ்கூல் விட்டு வந்தேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான் வந்து கப்பீராக எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து மேல் ஃபிஷ்ஷெல்லாம் விட்டுருப்பேன். அப்போ நான் மேல் ஃபிஷ்ஷெல்லாம் நான் விட்ட உடனே அந்த மேல் ஃபிஷ்ஷெலாம் காணோம். நான் ஸ்கூல் விட்டு வந்து பார்த்தேன். நேற்று நைட்டு ஒரு 6 o'clock விட்டுருப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா அந்த டப்பாவே காணும். அந்த டப்பா மட்டும் இருக்குது, அந்த உள்ளே இருக்க தண்ணி அதாவது ஃபிஷ்ஷெலாம் காணும். சரி வாங்க கைஸ், நம்ம போய் பார்ப்போம். நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்க, இதில் தான் வச்சுனேன். ஏன்னா தண்ணி மூடினா காணவே காணும். அது என்ன தெரியல, யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா, இப்படி தூக்கிட்டு போனாங்க தெரியல. சரி கைஸ், நான் வந்து இப்போ எதுக்கு வந்து வீடியோ எடுத்துனா, இப்போ வீட்டில் இருக்க என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன செடி தான் இருக்குது அப்படின்னான்னு பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்துலாம் கேட்டான். ஃப்ரெண்டு வந்து டைரெக்டாக என்கிட்ட கால் பண்ணி, உங்கள் வீட்டில் என்னடா செடி இருக்குது, என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது, மல்லிகைப்பூ இந்த மாதிரி எதாவது இருக்கா, அதை வந்து வீடியோ எடுத்து எபிசோடு அப்லோட் பண்ணுறா அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். சரி வாங்க, அவங்களுக்காக நமக்கு வீட்டில் என்ன இருக்குலாம் காமிக்கிறோம். நான் அப்போ வந்து சரி ஓகே கைஸ் பாருங்க. ஃபஸ்ட்டு பெரிய செம்பருத்தி மரம் எம்மா தூரம் இருக்கும் நீங்களே பாருங்கள், பெருசு. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். இப்போ வந்து நான் தோட்டத்துக்கு போய் ஒரு நிமிஷம் பார்த்துருந்தேன். இது விரால் மீன் பெருசாக நிறையா விரால் மீன் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம பேச வேணாம். பெரிய செம்பருத்தி மரம் அம்மா பஸ் இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது மணி பிளான்ட்ஸு. மணி பிளான்ட் அடுத்தது இதோ இந்த பூச்செடி. இதோ இந்த பூ நல்லா அழகாக இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை, பப்பாளி, அந்த உலசி காஞ்சி பிடிச்சி தண்ணி ஊற்றாமல் இருந்தனால இந்த புளிச்சக்கீரை, அதெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை, அதுவும் வந்து பப்பாளி. அது பக்கத்தில் இருக்கிற கருவேப்பிலை, பக்கத்தில் இருக்கிற செம்பருத்தி, ஒன்று ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. ஃபஸ்ட்டாக ஒன்று நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஆரஞ்சு கலர். செகண்ட் அங்கே ஒன்று லாஸ்ட்டாக அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து நார்மல். இது வந்து ஹைப்ரிடு. இது ஹைப்ரிட் தான் நினைக்கிறேன், லோ பிரிட் நம்ம எப்போ தான் பார்க்குறது. சரி, இங்கே துளசி, இது ஏதோ ஒரு பூச்செடி, பொன்னாங்கண்ணி கீரை. இந்த செடியை பார்த்துருக்கீங்களா, அந்த பூலாம் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் அழகாக இருக்கும். இது இங்கே தான் அதான் பூத்துருக்கும் ப்ளூ கலரில். இருங்க, நான் உங்களுக்கு பூத்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். நிறையா இருக்குது இந்த பக்கம்லாம். அடுத்தது இது அந்த நார்மல் செம்பருத்தி, எல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை, இதுக்குள்ளே தான் நிறைய இருக்குது. அப்புறம் இங்கே இந்த ரோஸ், இது வந்து இது கருவேப்பிலை, பக்கத்துலேயும் இந்த ரோஸ், இதெல்லாம் இந்த பன்னீர் பூச்செடியோ நம்ம இது நிறைய இருக்குது. அப்புறம் வந்து என்ட்ரன்ஸு வந்து இதாக இருக்கும். இதாவது எங்கள் வீட்டுக்கு அவுட் சைடு வந்து ஒரு வேப்ப மரையும் வேறு ஏதோ செடி இருக்குது. இந்த பக்கமும் வேப்ப மரம். இது ஒரு பெரிய ஆண் பப்பாளி மரம். இதை வந்து நாங்கள் அந்த பப்பாளி இலையெல்லாம் பிச்சு கஷாயம் மாதிரி ஏதோ ஒன்று வைப்பாங்க, எல்லோ கலரில், அது நல்லாயிருக்கும்.
அடுத்து இந்த இது மர்தாணி, மாங்கன்று, இதுவும் மாங்கன்று, ஆலோவேரா, இது அந்த இது இது வந்து அந்த சுண்டல், ஐ மீன் சுண்டல் இல்லை, சாரி, பேர் வந்து சுண்டக்காய். சுண்டக்காய், சுண்டக்காய் எல்லாம் மாங்கன்று, அது ஆலோவேரா, இது அந்த பூச்செடி, இது வந்து எல்லோ கலரில் அழகாக இருக்கும் பெருசாக. இது ஒன்று, இங்கே எல்லாம் பொண்ணாங்க நிற்கிது. இது ஆலோவேரா, இது ஆலோவேரா, கருவேப்பிள்ளை, மாங்கன்று. இப்போ நான் வந்து பக்கத்தில் தான் இதை பார்த்தேன், விரால் மீன் பெருசு. இருங்க, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது இருக்கு பாருங்க. இதுதான் அந்த ஓடுது பாருங்க. இதை முட்டை எடுத்து பாருங்க. இதெல்லாம் சன்னா வெரைட்டி பெருசு. இதை போது பார்த்தீங்களா, இதை போது பாருங்க. வீடியோவில் வந்து விசிபிள் ஆகிருக்குமான்னு தெரில, ஆனால் எனக்கு உண்மையிலே பார்த்தேன். இங்கே பாருங்கள், எங்கள் சில செடி, கோவா, இங்கேயும் மாங்கன்று, ஒரு பெரிய அந்த இது, அது பேர் என்னன்னு தெரியல, முருங்கைக்காய், இது முருங்கைக்காய், இது வெத்தலை, இதெல்லாம் நிறைய என்ன இருக்குது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த பக்கம் நிறைய இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம கார்டன் டூர் பார்த்துட்டோம். இது மட்டும் அடுத்தடுத்த வர வீடியோவில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.